கடைக்கு வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்தால் கூட நீங்கள் பார்த்து பில்லு போட்டு எடுத்து நீங்கள் போய்ட்டு அதெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. 10 ரூபா ஸ்பூன் எடுத்தாலும் எனக்கு கஷ்டப்பட்டு தான், 10 லட்ச ரூபா பொருள் எடுத்தாலும் எனக்கு கஷ்டப்பட்டு. ஆனால் இங்கே யாருமே உங்களுக்கு ஒரு ஸ்பூன் தான் எடுக்கிறீங்க இங்கே வந்தீங்களா, அதெல்லாம் யாருமே உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த இதெல்லாம் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். எல்லாமே ஆஃபர் பேஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நம்மகிட்ட கம்மி ரேட்டு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு 202 கிரேடு எல்லா செட்டும். அதாவது நீங்கள் கொண்டு போய் ரெகுலேட்டரை கொண்டு போய் சிலிண்டரில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வாங்க. கல் வந்து பார்த்தீங்கன்னா 11 mm தான். அது எல்லா கடையிலையுமே அதுதான் போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்மரு, பாப்கார்ன் மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு, பவுல்ஸ் ஐட்டம்ஸு. ஹாய் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா KS&Co சென்னை ராமாபுரம் கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமாபுரம் அரசமரம் வந்துட்டிங்கன்னா விருங்கவாக்க போகிற ரோடு அதில் ஒரு 30 மீட்டர் நடந்து வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா KS&Co ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு நம்ம கடை. நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க, டீ கடை ஆரம்பிக்கிறாங்க, ஜூஸ் கடை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். எல்லாமே நம்மகிட்ட புதுசு மட்டும்தான். பெரிய பொருள் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேலு. சில்லற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எடுத்து வைக்கிறதுனால எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நேரில் வந்து பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். நேரில் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்து பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட மெயினான ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4850 ரூபா. அதாவது உங்களுக்கு 4 சேரு, 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4850 ரூபா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலோ ஒரு டீ கடையோ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2-3 போட்டுக்கலாம். சின்ன கடையாக இருக்கின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ஆஃபராக இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்ற பட்சத்தில் 3க்கு 2 டைனிங் டேபிள் செட்டு, அதாவது உங்களுக்கு வித்து 3/4 இன்ச்சு பைப்பு, ஸ்டீல் சேரு, 4 சேரு, ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6850 ரூபா மட்டும்தான் நம்மக்கிட்ட. அதுவே எனக்கு இல்லை இதிலே ஒன்று 1 இன்ச்சு பைப் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த சேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். 1 இன்ச்சு பைப் போட்டு எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் 7250 ரூபா செட்டு நம்மகிட்ட. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் செட்டு தான். இதிலே வந்துட்டு உங்களுக்கு 2க்கு 2, 3க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 6க்கு 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட, அதாவது உங்களுக்கு 2 சீட்டர் to 6 சீட்டர் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம செஞ்சும் தரலாம். ஆர்டர் பேஸில் வந்துட்டு நம்ம நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம பண்ணியும் தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ கடை, ஜூஸ் கடைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெப்பாக போடுவாங்க, அதாவது கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதிலே வந்துட்டு இதுலேயும் சேம் தான். 2க்கு 2, 3க்கு 2, 3க்கு 2, 4க்கு 2, 6 சீட்டு வரைக்கும் நம்ம வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஆஃபர் பேஸில். ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 6500 ரூபா மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 9500, 4க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12500. அதுக்கப்புறம் சாட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3க்கு 2 16500. அதுக்கேற்ற மாதிரி சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் கேட்குறோம் அந்த சைஸையே நம்ம செஞ்சு தந்துடலாம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜூஸ் ஸ்டால் பார்த்தீங்கன்னா 3க்கு 2 12500, 4க்கு 2 16500. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆஃபர் பேஸில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நம்மகிட்ட கம்மி ரேட்டு தான். ப்ளஸ் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த சைஸில் வேணும், கதவு வச்சு வேணும், ரேக் வச்சு வேணும், சிங்க் வச்சு வேணும், அடுப்பு வச்சு வேணும், நீங்கள் எப்படி கேட்டாலுமே நம்ம அந்த சைஸுக்கும் அந்த ரேட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் பேஸ்ன்னு போகிறப்போ இப்போ திருப்பி வீடியோ ஓட்டி பார்த்துருவாங்க. எல்லாத்துக்கும் அந்தந்த சைஸ் சொல்லி அந்தந்த ரேட்டு சொல்லியிருப்போம். நம்ம அதை தாண்டி நீங்கள் செஞ்சு கேட்குறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கு ஏற்ற எக்ஸ்ட்ரா ரேட் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் அடுப்பு தான் ஹோட்டல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே வரும்போதே மக்கள் முடிச்சுட்டு வராங்கன்னா இதில் தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு இது வந்து 6850 ரூபா வித்தவுட் கவர்லேயே நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு ஃபுல் கவராக வேணும், நான் வெளியே வைப்பேன், காற்று வந்து அணையாமல் இருக்கணும், உள்ள ஸ்டோரேஜ் வேணும், அந்த மாதிரி கேட்குறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வெறும் 9850 ரூபா மட்டும் தான் நம்ம கடையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலு 202 கிரேடு எல்லா செட்டும். அதாவது நீங்கள் கொண்டு போய் ரெகுலேட்டரை கொண்டு போய் சிலிண்டரில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி நம்மகிட்ட எல்லாமே செட்டாகவே நம்ம தந்துடும். வெறும் 6850, 9850 தான். அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா ஒரு மண்டபத்துக்கோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை கோயிலுக்கோ அந்த மாதிரி போகிறாங்கன்ற பட்சத்தில் அங்கே வந்து சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா பந்தி டேபிள் போடுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டு. அதாவது வெறும் 2250 ரூபா மட்டும் தான். ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன பெரிய பொருள் எல்லாமே நம்மக்கிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹோல்சேல்னால் ஒரு 100, 150 எடுத்தால் தான் அந்த ரேட்டு தருவீங்களா? கிடையாது. நீங்கள் சிங்கிள் பீஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே என்கிட்ட 2250 ரூபா மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக தோசைக்கல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது. 3க்கு 2, 4க்கு 2 நம்ம ரெகுலராக இங்கே கொடுக்குற சைஸு. 3க்கு 2 பார்த்தீங்கன்னா 16500 வரும். அதுவே 4க்கு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20500 வரும். நீங்கள் எங்கே இன்னொன்று என்னென்னா நம்பர் சொல்லுவாங்க இங்கே வந்து கம்மியாக கொடுக்குறாங்கன்னா குவாலிட்டி கம்மியாக. எங்கே வேணால் இங்கே மார்க்கெட்டே 136 கடை இருக்குது. எங்கே வேணால் விசாரிச்சுட்டு வாங்க. கல் வந்து பார்த்திங்கன்னா 11 mm தான். அது எல்லா கடையிலையுமே அதுதான் போட்டிருப்பாங்க. 3க்கு 2லேயே அதே தான் 11 mm தான். இன்னொன்று என்னென்னா நான் எடை போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நீங்கள் மற்ற அந்த கடையில் அதிகமாக இந்த கம்மியாக சொன்னாங்கன்னா மட்டியாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா உனக்கு நான் எடை போட்டு காமிச்சிடுறேன். அவங்களே எடை போட்டு காட்ட சொல்லுங்கள். எதுலேருந்து 1 கிலோ அதிகமாக இருந்தால் நீ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க. அது நம்ம அந்த மாதிரி காசு கேட்க மாட்டோம். எல்லா கடையிலையுமே ஒரே கல் தான், ஒரே நான் 1000 கல்ல நான் செய்கிறேன்றதுனால நான் உங்களுக்கு அந்த கம்மி ரேட்டில் கொடுக்க முடியுதே தவிர்த்து அவனா 10 கல் வாங்கி கொடுக்கணும்.
நான் 1000 கல் செஞ்சு வைக்கிறேன்றதுனால நான் அந்த ரேட்டு கொடுக்க முடியனால இது நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் பெரிய பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபிக்ஸட் ரேட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட வராங்கன்ற பட்சத்தில் லாபத்தில் ஏதாவது கம்மி பண்ண முடியும்னா எதாவது கம்மி பண்ணி தரேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சில்லற பொருள் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஐட்டம்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கணும். என்னென்ன ஏன்னா ஆனால் சின்ன பொருள் நிறையா போட்டு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் சின்ன சின்ன பொருள் நம்ம ஓப்பனாக சொல்லிடுறோம், வாங்கி கொடுக்குறது தான். அதெல்லாம் ரீட்டைல் ப்ரைஸ் தான். இப்போ நீங்கள் வெளியே ஒரு 10,000 கிடைக்கிறீங்க பட்சத்தில் ஏன்னா ஒரு 10,500 10,800 அந்த மாதிரி வரும். அது நம்ம ஓப்பனாக சொல்லிடுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப் பைன் மாதிரி ஓவனு ஓடிஜி மிக்ஸி ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டோஸ்டர்லேயே உங்களுக்கு வந்துட்டு டொமஸ்டிக்கும் இருக்கும், கமர்ஷியலும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரையர்ஸ் எல்லா ஃப்ரையர்ஸுமே நம்மகிட்ட கேஸாக இருக்கட்டும் எலக்ட்ரிக்காக இருக்கட்டும் எல்லா லிட்டர்ஸ்லையுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்மரு பாப்கார்ன் மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்டு பவுல்ஸ் ஐட்டம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர்லேயும் இருக்குது, இல்லை எனக்கு ஸ்டீலில் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல்லேயுமே பார்த்தீங்கன்னா பவுல்ஸு பிளேட்ஸு பேஷன்ஸ் எல்லா ஐட்டமுமே நம்மக்கிட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா சரி பெரிய கடையாக இருக்குது ஹோல்சேலாக இருக்குது அவள் ஒரு பொருள் 2 பொருள் வாங்கினா எதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் என் கடைக்கு வந்துட்டு இந்த ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்தால் கூட நீங்கள் பார்த்து பில்லு போட்டு எடுத்து நீங்கள் போய்ட்டு அதெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. 10 ரூபா ஸ்பூன் எடுத்தாலும் எனக்கு கஸ்டமர் தான், 10 லட்ச ரூபா பொருள் எடுத்தாலும் எனக்கு கஸ்டமர் தான். ஆனால் உங்களுக்கு யாருமே உங்களுக்கு ஒரு ஸ்பூன் தான் எடுக்கிறீங்க இங்கே வந்தீங்களா அதெல்லாம் யாருமே உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த இதெல்லாம் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் எடுக்க போகிறீங்க. இன்னொன்று என்ன சொல்லணும்னா எடுக்கணுன்றதே அவசியம் கிடையாது. சும்மா எங்கள் நம்ம கடைக்கு வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வேணுமா நீங்கள் நேராக வாங்க ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கும் நம்ம பார்த்துட்டு போகலாம். நம்மகிட்ட கேட்டிங்கனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கூட உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. சில்லற பொருள் எல்லாமே அங்கங்கே இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பெரிய பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா ரேட் எழுதிட்டு கூட போயிட்டு ஒரு பட்ஜெட் போட்டு நான் செட் ஆகுதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேணால் நான் வந்து எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவுமே ஓகே தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேரியர் ஐட்டண்ணே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த 60 பேர் 70 பேர் சாப்பிட்ற கேரியர் அந்த மாதிரி நம்மகிட்ட பெரிய கேரியர் அந்த மாதிரி தான் அவைலபிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேர் சாப்பிட்றதுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து எல்லா சைஸும் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு பெரிய சைஸ் 100 பேர் 200 பேர் சாப்பிட்றாங்கன்ற பட்சத்தை கூட ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்து வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டபரா வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்துட்டு உங்களுக்கு 325 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 5 கிலோ பிரியாணி செய்கிற டபராவாக இருக்கட்டும், அதுலேருந்து உங்களுக்கு 20 25 கிலோ 30 கிலோ 40 கிலோன்னு செய்கிற அளவுக்கு பெரிய டபரா வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் 325 ரூபா மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணால் பார்த்து விசாரிச்சு பார்த்து கூட நம்மகிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் போடுறதுக்கான கடாய், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்லி சிக்கன் போடுறதுலேருந்து பெரிய ஒரு 6 ரைஸ் போடுற வரைக்குமான பெரிய கடாய் வரைக்கும் நம்மகிட்ட மீடியம் வெயிட்டும் இருக்குது, ஹெவி வெயிட்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டி ஐட்டம் சைனீஸ் கரண்டியில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஹெவி வெயிட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு 2 ஐட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா 5 6 7 இதில் வந்து 3 சைஸ்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரிச்சு பார்த்து ஏன் நம்ம வந்து விசாரிச்சுட்டு பார்த்து நீங்கள் வந்து எடுங்கன்னு சொல்கிறோன்னா மற்ற கடையில் நம்ம கம்மியாக தரோம். வெசல்ஸ் இப்போவும் சொல்கிறேன், வெசல்ஸு நம்ம எடுத்து தர்றது தான். எல்லாத்துலேயுமே ரேட் இருக்கும், பீஸ் ரேட்டு தான் எல்லாமே, எல்லாத்துலேயுமே ரேட் இருக்கும். பல்காக அடிக்கிறீங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு லாபத்தில் எவ்வளோ அதில் நம்ம கம்மி பண்ணி தரலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் கம்மி பண்ணி தரேன்னு சொன்னீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு 5,000 ரூபா தாண்டது அந்த மாதிரி கதை இங்கே யாருமே பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மியாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே ஹோட்டல் வச்சுருக்காங்க, அவங்க வந்து தனித்தனியாக எடுத்துப்பாங்க அப்படின்ற பட்சத்துக்குன்னா இதை மாதிரி வந்துட்டு நம்மகிட்ட ஒன்றா விசாரிச்சோ அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இல்லைப்பா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக வேணும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே காம்போ போட்டிருக்கோம். நம்ம அது அடுத்து அது பார்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன தெரியுமா, இப்போ என்கிட்ட ஒரு 10க்கு 10 கடை இருக்குது. ஒரு டீ கடையோ ஜூஸ் கடையோ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன்னா நான் இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறேன், அதுக்கு ஏதாவது ஒரு 50,000 உங்களுக்கு 50 நிறைய பேர் கேட்டு வருவாங்க. 50,000 கொடுக்க வேணாம், வெறும் 34,850 34,850 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒரு டீ கடையே போட்டலாம். நீங்கள் ஒரு 10க்கு 10 கடை இருக்குப்பா, நான் வந்து பட்ஜெட்டில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில்னா இது உங்களுக்கு தாராளம். அதாவது 50,000 ரூபா இல்லை, வெறும் 34,850 ரூபா இருந்தாலே போதும். உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டாலு, 2 அடி ரவுண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஹெவியில் வந்து 2, அதுக்கு தேவையான 3 பர்னர் அடுப்பு. நம்ம 3 பர்னர் அடுப்புனா ஒன்றும் இந்த மாதிரி இரும்பில் கிடையாதுண்ணே, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருவோம் நம்ம எல்லாமே. அதில் வந்து ஹைட்ராலிக் ஓஸ் போட்டு, அதாவது 20,000 ரூபா அடுப்பில் என்ன இப்போ தோசைகளில் 20,000 அடுப்பில் என்ன ரெகுலேட்டர் போடுறோமோ சேம் அதே தான் அந்த மாதிரி 4,850 அடுப்புலையுமே நம்ம போடுறது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே கூட எடுத்துக்கலாம். அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பொருள் வெறும் 34,850 ரூபா. இல்லை அது டீ கிடைக்கணுமா இந்த மாதிரி சம்மருக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணிங்கன்னா சம்மருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,850 ரூபாவில் ஒரு ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால், 2 அடி ரவுண்ட் டேபிள் 2, இந்த இதுக்கு தேவைப்படுற 900 வாட்ஸ் மிக்ஸி, அதாவது சாதா பிராண்ட் கிடையாது உங்களுக்கு சுஜாதா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸ் உங்களுக்கு ஜூஸ் ஜாரும் ஒரு மிக்ஸி, அது ப்ளஸ்ஸு கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் எல்லாம் ஒரு 13 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபா மட்டும்தான். நீங்கள் எங்கே வேணால் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இந்த 12 கிளாஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதை சேர்த்து தான் ஒரு பொருள்னு கணக்கு வச்சுருப்போம். சில பேர் என்னென்னா ஒரு ஜூஸ் ஸ்டாலு இந்த 12 கிளாஸ் இந்த 12 கிளாஸ்ன்னு போட்டு அதே 25 பொருள்னு கணக்கு சொல்லுவாங்க.
நம்ம அந்த கடையே கிடையாது. ஒரு பொருளில் 12 கிளாஸ், அடுத்த பொருள் ஒரு 12 கிளாஸ், நம்ம அதுக்கு ஒரு பொருளாக சேர்த்தா மொத்தம் 15 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 38,850 ரூபாய்க்கு நம்ம தருவோம். நீங்கள் விசாரித்து பார்த்துட்டே கூட நம்மகிட்ட வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இது வந்து ஜூஸ் கடைக்கு டீ கடைக்கு ஓகே, ஒரு ஹோட்டல் வைஸாக நம்ம வரோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதே போல் தான் ஒரு 10 கடையில் ஒரு சைனீஸ் கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் இருந்தால் போதும். உங்களுக்கு ஒரு சைனீஸ் பர்னர் அடுப்பு, 2 பர்னர் அடுப்பு, ஃபுல் கவர் வெளியே பார்த்தீங்க இல்லையா, அந்த அடுப்பு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கட்டிங் டேபிள், அந்த மசாலா பாக்ஸ் வைக்கிறதுக்கு, ரைஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். அப்புறம் மசாலா பாக்ஸு, ட்ரே, அதுக்கு தேவைப்படுற கடாய் எல்லாம் ஒரு 14 பொருள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபா தான். இன்னொன்று நல்லா பார்த்துக்கோங்க, சைனீஸ் அடுப்புன்றது இரும்பு அடுப்பு கிடையாது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் அடுப்பு. இன்னொன்று என்னென்னா இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நேராக வந்து பார்த்துட்டு விசாரித்து பார்த்துட்டோ இல்லை நீங்களாகவே ஒரு பட்ஜெட் போட்டுட்டோ நேராக வந்து நம்மகிட்ட எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கல்லுக்கு ஒரு காம்போ ஆஃபர். அது எப்படின்னா 3க்கு 2 தோசைக்கல், 3க்கு 2 பொருட்டா டேபிள், 3க்கு 2 கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருள் எல்லாமே வெறும் 38,850 ரூபா தான். இதில் என்ன ப்ளஸ்னா இந்த 3 பொருளே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு தாண்டும். நீங்கள் வெளியே எங்கே எடுத்தாலுமே சரி. இப்போவும் சொல்கிறேன், விசாரிச்சுட்டு பார்த்துட்டே கூட நம்மகிட்ட நீங்கள் எடுத்துக்கலாம். ரஃபாக ஒரு நீங்களாக உங்களுக்கு தெரிஞ்சதை மாஸ்டர் வச்சு கூட நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதோட ரேட் என்னென்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற பொருளும் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபா மட்டும்தான். இப்போ இது அதுக்கப்புறம் மெயினாக இப்போ சைனீஸுக்கும் சரி தோசைக்கும் சரி இப்போ அந்த நிறைய பேர் போடுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு வராங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு கஸ்டமர் சொன்னது, ஒரு மாஸ்டர் வந்து எப்போ எல்லாத்துக்குமே காம்போ போட்டிருக்கீங்க, அதுக்கு மெயினான ஐட்டத்துக்கு உனக்கு என்னது என்ன சொல்லுங்கள் நான் போட்டுருவோம் அதுக்கும் அப்படின்னப்போ ஒரு மாஸ்டர் ஒன்று சொன்னார். நம்ம அவர் சொன்னது மட்டும் இல்லை, ஒரு 20-25 மாஸ்டர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸுக்காண்டி உங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 38,850 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரியாணி காம்போ ஆஃபரே போட்டுருவோம். இதில் வந்து எப்படின்னா கொரியன் பர்னர், இப்போ நம்ம வந்து சாதா பர்னர் போடுவாங்க எல்லா பிரியாணி அடுப்புலையும், காம்பவுண்டு கொடுத்தாலுமே இல்லை தனியாக வைக்கிறாங்களாமே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியன் பர்னர் அடுப்பு, 1 கொண்ட தம் அடுப்பு, அதாவது பிரியாணி வாம்பர்னு சொல்லுவாங்க. அது டபரா, கட்டிங் டேபிள், அதுக்கு தேவைப்படுற இதில் சில்லற போகிற, அதாவது டேபிளில் வைக்கிற ஸ்பூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 செட்டு டைனிங் டேபிள் போட்டு 10 கடையில் அவ்வளோதான் வைக்க முடியும். அந்த செட்டுக்கு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி ஸ்டால் காம்போ ஆஃபரே நம்ம போட்டிருக்கோம். இப்போ இது மட்டும் இல்லை, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா பேன் பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 12 வகையான காம்போ இருக்குது நம்மக்கிட்ட. அதாவது உங்களுக்கு டீ, இட்லி, ஜூஸு, சாட்டு, தோசை, இந்தியனு, அதுக்கப்புறம் பார்பிக்யூ, தந்தூரி, ஷவர்மா, கிரில்லு, சைனீஸு, பிரியாணி காம்போ, இது மாதிரி ஒரு 12 காம்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ எதுக்கு அந்த மாதிரி பேனர் போட்டு வச்சு நிறைய பேர் இப்போ போகிறப்போ கையில் எடுத்து காமி இது காமிச்சா கஸ்டமர்கிட்ட காட்ட மாட்டீங்களான்னு, நீ கடைக்கு நேராக வந்து வாசலில் வந்துட்டு இப்படி பின்பக்கமாக மேலே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனர் அடித்து வச்சுட்டு போனோம். அதெல்லாம் நம்ம டெய்லி கழட்டி மாட்டிட்டு இருக்க முடியாது. அப்படியாவது கஸ்டமர் புரிஞ்சுப்பாங்களேன்றதுக்காண்டி தான் நம்ம அந்த மாதிரி போட்டுருவோம். சரி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சரிப்பா எல்லாம் சொல்லிட்டீங்க ஃபிக்ஸட் ரேட்டு. நீங்கள் ஃபிக்ஸட் ரேட்னா எடுக்கிற பொருளை பொறுத்து லாபத்தில் எவ்வளோ வேணுமோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ணலாம். அந்த மாதிரி கணக்கு தான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வாங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம. இன்னொன்று இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கியாஸ், அதாவது உங்களுக்கு ஃப்ரான்சைஸ்லாம் வந்து ஆரம்பித்து பயங்கரமான இஷ்யூ போச்சு. ஒரு சேனலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்தோன்னா அந்த மாதிரி அதாவது ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா, அதுக்குமே நீங்கள் கடைக்கு வாடகை கட்டி தான் ஆகணும். ஒரு கடையை பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட போய்ட்டு ஃப்ரான்ச்சைஸில் நீங்கள் எடுக்கிறீங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 34,850க்கும் 38,850க்கும் நான் அது வந்துட்டு என்னென்னா அவங்கக்கிட்ட ஈஸியாக ஏமாந்துடுறாங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர். அது ஆஹா ஓன்னு சொல்லி விற்றுறாங்க. நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஒரு பிராண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த எப்படியும் கடைக்கு வாடகை கொடுத்து தான் எடுக்க போகிறீங்க. என்கிட்ட வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். நீங்கள் அதாவது ஒரு போட்டு பார்த்து ஒரு ட்ரை பண்ணி நீங்கள் வளர நீங்கள் அடுத்தடுத்து எடுத்துக்க வேண்டியதான்ற மாதிரி தான். அப்போவுமே 3 லட்ச ரூபா வராதுன்றேன். இருக்கிறதுலே கம்மியாக நான் வெளியில் விசாரித்த ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா இருக்கிறதுலே கம்மி. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதுக்கு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்களேன், இது ஒரு 35ன்னு கணக்கு வைங்க, இது ஒரு 40ன்னு கணக்கு வைங்க, ரெண்டு எவ்வளோ ஆச்சு? 35, 40, 75 ஆச்சா? 75 மிஞ்சி போய் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஒன்று எடுப்பாங்க. இது 24, 25 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 75, இது ஒரு 1 வருதா? அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் 10 செட்டு டைனிங் டேபிளே எடுத்துக்கோங்க, 48,000 ரூபா வரும். 1,48,000 தான். 10 டேபிள் போட மாட்டாங்க கியாஸ்லேயும் சரி ஃப்ரான்ச்சைஸ்லேயும் சரி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது தவிர்த்து நீங்கள் வேறு எடுத்தாலும் மிஞ்சி போனால் 2 லட்ச ரூபாய்க்கு தாண்டி வராதுங்க. அந்த கட்டிங் டேபிள், ஒர்க்கிங் டேபிள் எல்லாம் சேர்த்து எடுத்தாலுமே கூட 2 லட்ச ரூபா தாண்டி வராது. நான் சொல்கிறது தாராளமாக போட்ட பட்ஜெட் சொல்கிறேன். நீ அவங்க கொடுக்குற மாதிரியே கொடுக்கல, இன்னொன்று ஓப்பனாக சொல்ல மாட்டேன். அவங்க கொடுக்குற கொட்டேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதுலேருந்து உங்களுக்கு 25% நான் கம்மியாக தரேன். இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு தராங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு என்னால் தர முடியும். அதே குவாலிட்டியில் சேம் அதே அவன் என்ன கொட்டேஷன் கொடுக்குறானோ, என்ன குவாலிட்டியில், என்ன கிரேடில் கொடுக்குறானோ, என்ன கேஜில் கொடுக்குறானோ, அது எல்லாம் அதை விட கம்மியாக நான் தரேன் உங்களுக்கு. நீங்கள் விசாரிச்சு என்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் பொருளுக்கு நீங்கள் விசாரித்து ரேட்டு போட்டு பார்த்துட்டு அவன்கிட்ட நீங்கள் போய் போட்டுட்டு ரேட்டு போட்டு பார்த்துட்டே வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட. அது இன்னொன்று என்னென்னா இப்போ சொன்னால் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம கடையில். நேராக வாங்க, டச் அண்ட் ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்கெயின் மோஸ்ட்லி ரொம்ப பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்காது. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் கம்மி பண்ணி தரேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம்.